ஒரு குகை இருந்தது. அந்த குகையில் ஒரு குட்டி முயல் தூங்கிட்டு இருந்தது. வெளியே வந்த முயல் ஒரு இறகை பார்த்தது. குட்டி முயல் அம்மாவிடம் எடுத்து, அம்மா, இது யார் இறகு என்று தெரியுமா அப்படின்னு கேட்டது. அதுக்கு முயல் சொல்லிச்சு, இல்லை, எனக்கு தெரியாது, நானே கண்டுபிடிக்கிறேன், இது யாரு இறகுன்னு. அதுக்கு குட்டி முயல் நடந்து போயிட்டு ஒரு புறா மரத்துல இருந்துச்சு. அந்த புறா கிட்ட கேட்டுச்சு, புறா, இது உன்னோட இறகா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு இல்லை, இது என்னோட இறகு கிடையாதுன்னு சொல்லிச்சு. கொஞ்ச தூரம் நடந்து போன முயல், மயிலக்கா, இது உங்க இறகா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை, இது என்னோட இறகு கிடையாதுன்னு மயிலக்கா சொல்லிச்சு. அப்படியே நடந்து போய் சோர்ந்த முயல் காகமும் கருங்குயிலும் பார்த்தது. காகம் கருங்குயில், இது உங்க இறகா அப்படின்னு கேட்டது. இல்லை, இது என்னோட இறகு கிடையாது, என்னோட இறகு கருப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே நடந்து போனது. கொக்கை பார்த்தது. கொக்கக்கா, இது உங்க இறகா அப்படின்னு கேட்டது. இல்லை, இது என்னோட இறகு கிடையாது, ஆனா இது யார் இறகுன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிச்சு. உடனே முயல் ஜாலியா துள்ளி குதிச்சிச்சு. கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு மரத்துல கிளி இருந்துச்சு. கிளி, இது உன்னோட இறகான்னு கேட்டது. முயல், ஆமா, இது என்னோட இறகுதான் அப்படின்னு சொல்லிச்சு. முயல் திரும்பி பார்த்தது. கொக்கு எங்க நன்றி சொல்லலாம் தேடுது. கொக்கு இல்லை. ஒன்று நடந்து போயிட்டு இருக்கும் போது ஆற்று கரையில கொக்கு நின்றுட்டு, நன்றி, நீங்க தான் எனக்கு அந்த கிளியோட இறங்க இருந்த இடத்துல கண்டுபிடிச்சு தந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம்.